சிவா இந்தா. பரவாயில்ல அண்ணி, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கிறேன். காஃபி வேணாம். அண்ணன் கணக்கெல்லாம் பார்த்து முடிச்சதும் நான் வந்து குடிச்சுக்கிறேன். சரி, இந்த கணக்கெல்லாம் நீ ஒரு தடவை செக் பண்ணிடு. அண்ணா, வேற என்ன வேலை வேணாலும் சொல்லுங்க, அசால்ட்டா முடிச்சுட்டு வந்துருவேன். ஆனா இந்த கணக்கு வழக்கு மட்டும் பார்க்க வரவே மாட்டேங்குதுண்ணே. ம், ம். ஏய் பார்வதி, என்னாச்சு? ஏன் அங்கே முறைச்சு பார்த்துட்டு இருக்க? அவங்க நடந்துட்டு இருக்கிற கூத்த பாருங்க. பார்க்கும்போது எனக்கு அப்படியே வயிறெல்லாம் எரியுது. என்ன புலம்பிட்டு இருக்க நீ? இதெல்லாம் வழக்கமா நடக்கிறது தானே. இவ்வளவு நாளா என் புருஷன் நிக்கும் போது அவர் எப்படா உட்காருவாருன்னு நான் நினைப்பேன். ஆனா இனிமே இந்த ஆள் காலத்துக்கும் நிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அடிமையா இருக்கிறவர ராஜா வாக்கணும்னு நினைச்சேன் பாருங்க. இனிமே இவர் காலத்துக்கும் அடிமையாவே இருக்கட்டும், எனக்கும் சேர்த்து. அப்பா சரியாயிடுச்சு. டேய் ஏந்திரி. அம்மா என்னடா பாடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்க? பார்வதி எந்திரி. உங்க அப்பா மாதிரி நீ படிக்காம தற்கொலை ஆகலாம் நினைச்சிட்டு இருக்கியாடா? பார்வதி அடிக்காத. 24 மணி நேரமும் பாவம் படிச்சுக்கிட்டே இருக்கணுமா என்ன? ஏதோ குழந்தை தெரியாம பண்ணிட்டான், அதுக்காக இப்படி போட்டு அடிப்பியா? ஏண்டி, அவன் என்ன கொலை குத்தமா பண்ணிட்டான்? எதுக்கு உன்னோட வன்மத்தெல்லாம் இந்த பச்சை குழந்தை மேல காட்டுற? இதுதான் நீ புள்ள வளர்க்குற லட்சணமா? புள்ள வளர்க்குற லட்சணத்தை பத்தி நீங்க ஒண்ணு எனக்கு சொல்லி தர வேண்டாம். எனக்கு உங்கள மாதிரி ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பையும் வச்சு வளர்க்க தெரியாது. என்ன ஏய், என்னடி சொன்ன? வா. பின்ன என்னண்ணே, அம்மாவை பார்த்து என்ன வார்த்தை சொல்றான்னு பாருங்க. அவங்க என்ன உங்களையும் என்னையும் வித்தியாசம் பார்த்தா வளர்த்தாங்க? அன்னைக்கே ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி போய் தொலைஞ்சாலும் அப்படியே ஒரே அடியா போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதானே? இப்ப வந்து ஏன் எங்க எல்லாரோட நிம்மதி கெடுக்கிற நீ? யாரு யாரோட நிம்மதியை கெடுத்தாங்கன்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. என் புள்ள தப்பு பண்றப்போ ஒரு அம்மாவா தண்டிக்கிறது என்னுடைய கடமை. அதுக்குள்ள நீங்க எல்லாரும் தான் வந்து மூக்கு நுழைச்சிட்டு இருக்கீங்க. என் புள்ளைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க யாரும் எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம். வாடா, நான் எதுவுமே பண்ணலமா.